தலைவர் தம்பி தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழா ஒரு மாபெரும் விழா. இப்படிப்பட்ட படமா தான் இருக்கும் டைட்டில் பார்த்தோன்னு நினைச்சேன். ஏன்னா இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இருக்கும். தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னா பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையாக இருக்க போது ஏகப்பட்ட விஷயங்களை காமிக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு நமக்குள்ள ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து நிதிஷ் சகாதேவ். இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஃபேலிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை எழுதினது வந்து சான்ஜோ ஜோசப், நிதிஷ் சகாதேவ் அண்ட் அனுராஜ் ஜோபி இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஐ திங்க் இவங்க எல்லாருமே கேரளா மலையாளம் சேர்ந்த ரைட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ரைட்டர்ஸ்லாம் சேர்ந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கண்ணன் ரவி அவர்கள். கண்ணன் ரவி அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து நீங்கள் வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. துபாயில் வந்து ஷாருக் கான் வந்து ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு வந்தார். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணன் ரவி அவர்களையும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் சேர்ந்து தான் ஒரு ஐந்தினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு அற்புதமான மனிதர் கண்ணன் ரவி. அவர் நிறைய படங்கள் இப்போ சமீபத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்த ஒரு சூப்பரான படம் தான் இந்த டிடிடி 3 டி தான், சாரி, தலைவர் தம்பி தலைமையில். ஸோ இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர்னா இப்படிப்பட்ட படங்கள் தான் வரணும்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அது என்னென்னா நல்ல கதைகள் கொண்ட திரைப்படம், நல்ல கதாபாத்திரங்கள் கொண்ட திரைப்படம். கதை இருக்கும், கதாபாத்திரம் இருக்கும், பெரிய ஸ்டார் காஸ்டிங் வேண்டாம், கொஞ்சம் போரும் அப்படிங்கிற மாதிரியான திரைப்படம். இப்போ இந்த படத்தில் மெயின் ஸ்டார் காஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஜீவா, அதுக்கப்புறம் வந்து தம்பி ராமையா, இளவரசு, இவங்க 3 பேர் தான் மெயின் ஸ்டார் காஸ்டிங். மற்றவங்க எல்லாருமே புது ஆர்டிஸ்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நாகர்கோயிலேருந்து ஒரு பையன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அந்த மொழி பேசுகிறதும் அவர் நடந்துக்கிறதும் அவ்வளோ நல்லா இருந்தது. இடையே என்னடா சொன்னேன், ஏன் அங்கேயே சாப்பிடலான்னு சொன்னல நான், ஏன்னா நீ பாட்டுக்கு இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டேன், பசி உயிர் போகுது, சோறு வருமா வராதா அப்படின்னு. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு நெல்லையும் நாகர்கோயிலும் கலந்த மாதிரிங்க. அது அந்த அந்த மொழி, அதாவது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமே என்னென்னா அந்தந்த மண் சார்ந்த மக்கள் அதை பயன்படுத்தும் வகை, அதை பயன்படுத்தும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அது கேட்குறதுக்கே ரொம்ப அப்படி ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷனில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, சின்ன கேரக்டர்ஸ் கூட. அண்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கேஸ்டிங்கில் வந்தவங்க அப்படின்னா ஜீவா அவர் நடிச்சிருந்தார், அவர் தான் கதாநாயகன். அப்புறம் வந்து பிரத்னாநாதன், அவங்க தான் வந்து ஹீரோயினா, சௌமியா, பட் அவங்க ஜீவாவோட ஹீரோயின் கிடையாது. அப்புறம் தம்பி ராமையாஸ்மணி, அனுராஜ், இளவரசு சௌமியாவோட ஃபாதரை, ஜென்சன் திவாகர், அவர் தான் வந்து இந்த இதில் கூட வருவார். ஆக்சுவலாக சமீபத்தில் இன்னொரு படம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நம்ம ரியோ நடித்த படம் ஆண்பாவம் பொல்லாது படத்தில் வந்து விக்னேஷ் காஸ்டண்டாக வருவார், சூப்பராக. அதுக்கப்புறம் வந்து சஜின் குமார், ஜெய்வந்த், ராஜேஷ் பாண்டியன், அமித் மோகன், சுபாஷ் கண்ணன், சரத், சாவித்ரி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடித்த அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து விஷ்ணு விஜய், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் பப்ளு அஜு சினிமாட்டோகிராஃபி, அர்ஜுன் பாபு அவர் வந்து எடிட்டர். ஸோ ஐ திங்க் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேரளாலேருந்து ஒரு டீம் வந்து இறங்கி தமிழ் படம் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துடைய கதையை மம்முட்டி சாருக்கு சொன்னதாகவும், மம்முட்டி சார் பண்ண முடியாத சில காரணங்களால் வந்து ஜீவா சார்ட்டு சொல்லி இந்த படத்தை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஜீவா சார் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் அட்டையரில் தான் வராப்பில் ஜீவா. ஆனால் கதைப்படி பார்த்தீங்கன்னா த ஈகோயிஸ்டிக் கிளாஷ் பிட்வீன் த ஹியூமன்ஸ். நம்ம அந்த வரட்டு கௌரவம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வரட்டு கௌரவம் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத சண்டை போடுறது, பிரச்சனை இழுக்கிறது, நீயா நானும் மோதி பார்த்துருவாங்கிறது, இதுதான் படம். அந்த கான்செப்டை ரொம்ப அழகாக எடுத்துருக்காருங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு கதையை அப்படியே மலை மாதிரி கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து பண்ணது மிக பிரம்மாண்டம். ஒரு சின்ன கதைக்கு ஒரு எலிவேஷன் ஒன்று சொல்லுவாங்க. எலிவேஷன்னா என்னென்னா அண்ணாந்து பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி நான் சொல்கிறது தெரியல. ஒரு பாடி லாங்குவேஜ், கேமரா ஆங்கிள், இப்படி எல்லாமே சொல்லலாம். ஸோ ஒரு நார்மலான கதை அப்படி தரையில் நடக்கலைங்க. அந்த ப்ராப்ளம் வேற எங்கேருந்தோ ஆகாயத்துலேருந்து வருது அப்படின்வாங்கல்ல, அப்படி பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு பிரமிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜீவா அவர்கள் சொல்லக்கூடிய டயலாக்கு, இந்த படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் டயலாக்கு எல்லாமே ரொம்ப சூப்பர். ஸோ மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாகு. அது என்னன்னா சொல்கிறார், அதை நான் திரும்ப பார்த்தா கரெக்டாக சொன்னேன். கான்செப்ட் என்னென்னா, ஐரோப்பாவில் பிறந்தார்கள், அங்கு வாழ்ந்தார்கள், அங்கு இருக்கவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், நாமெல்லாம் இங்கு பிறந்தோம், இப்படித்தான் இருப்போம், இதுதான் விதி அப்படின்னார்.
அது வந்து என்னென்னா, மேலை நாடுகளில் ஒப்பிட்டு சில விஷயம் சொல்லுவாங்க. மேலை நாடுகளை ஒப்பிட்டு அவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், அங்கெல்லாம் இப்படிங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மேலை நாடுகளை ஒப்பிடும்போது அது அவங்க பிறப்பு வளர்ப்பு அவங்க மண் அப்படி. நம்ம ஊரில் எப்படின்னா, நம்ம ஊரில் கல்ச்சரே வேறு. இங்கே நீயா நானா, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். பக்கத்து வீட்டில் சாதாரணமாக ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னாங்க. இந்த 2 வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய ஆளுங்க. அவங்க வந்து ஏய் நான் யார் தெரியுமா, நான் என் வண்டி நிற்காமல் உன் வண்டி நிற்கிது என்ன, தெரு எல்லாத்துக்கும் பொது தான் தெரியும்ல, இந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் உண்டு. அவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணுங்க. டிடிடி வந்து அப்படி ஒரு அற்புதமான திரைப்படம். அதாவது என்னென்னா, வரட்டு கௌரவத்துக்கும் வீண் ஜம்பத்துக்கும் வந்து பிரயோஜனம் கிடையாது. எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. நீயா நானாங்கிற போட்டி இருக்குல்ல, அந்த போட்டிக்கு பிரயோஜனமே கிடையாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா யதார்த்தமாக விட்டு கொடுக்குறதும், மக்களோட மக்கள் இணைந்து இருக்கிறதும், ஒருத்தருடைய கஷ்டத்தை நாம் புரிஞ்சுக்கிறதும், நம்மளுடைய சந்தோஷத்தை இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதும், இதுதான் லைஃப். அதை வந்து இந்த படத்தில் மிக அற்புதமான திரைக்கதையில் இந்த பொங்கலுக்கு வந்ததில் திரைப்படங்களில் திரைக்கதை வடிவத்தில் இந்த படம் ஒரு எப்படி சொல்கிறதுனா, மிக தெளிவான நீரோடை போல, அருமையான நீரோடை போல இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. பிரமாதமாக இருந்தது. அது ஒரு இடத்துல கூட இது ஏன் வந்தது அது ஏன் வந்தது இல்லை. ஒரு நல்ல ட்விஸ்ட்டு, நல்ல ஒரு அருமையான காட்சி அமைப்பு, அருமையான கேமரா, அந்த ஊர் மக்கள் அதெல்லாம் பார்க்குறப்பவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது படத்தில். பயங்கரமான ஒரு ஃப்ரெஷ்னஸ். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த படம் இப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் இருக்கும் அப்படி. இந்த கிராமம் வேறு. ஆனால் இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ கேரளாவில் ஏதோ ஒரு பார்டரில் ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரில. என்ன ஊருன்னு ஸ்பெசிஃபை பண்ணல, பட் இருந்தாலும் வந்து அதை பண்ணியிருக்காங்க, எங்கேயோ பண்ணியிருக்காங்க. பட் காட்சி அமைப்புலேயும் சரி, நடித்ததுலேயும் சரி, இந்த படத்தோட மியூசிக்லேயும் சரி ஒரு மாதிரி கலகலப்பாகியிருக்காங்க. இளவரசு அவர்களும் தம்பிராமையா அவர்களுடைய கேரக்டர், தம்பிராமையா வந்து ஒரு காட்சியில் வந்து அந்த சாமி ஆடுற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். இந்த சாமி ஆடுற கேரக்டர் பண்ணப்போ வந்து சட்டிலாக பேசுகிறதுனா அவர் ரொம்ப நல்லா பேசுவார். சட்டிலாக பேசுனா எப்படின்னா, ஒரு ஒரு டெத்து சீனு, இப்போ டெத்து சீன் வரும்போது அவன் வந்து அந்த தம்பிராமையா டைலாக் சொல்கிறார், எங்கள் அப்பாவை நினச்சி நான் வந்து ஒரு என்ன சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வளர்ந்தது எப்படிங்கிறத நினச்சி நான் அழ வேண்டியிருக்கு தம்பி அப்படின்னுவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காட்சி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது வந்து அவர் சொல்லும் போதே சொல்கிறார், இப்போ தான்ப்பா நான் 9 வயசுக்கு வந்திருக்கேன் அப்படின்வார். அதாவது என்னென்னா 9 வயது நினைவுகளை அவங்க அப்பாவோட பகிர்ந்துக்கிறான். அவங்க அப்பா இறந்து போயிட்டார், அதை பகிர்ந்துக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அதில் மாற்றி பண்ணியிருப்பார். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் வைஸ் தம்பிராமையா வந்து பட்டையை கிளப்பிட்டார். இளவரசு சார் வந்து சட்டலாக நடித்தார். என்னையா சொல்கிறான் எதுக்கு என்னப்போ யோ இதெல்லாம் சரியில்லை, இங்கே வருமா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்க. சாதாரணம் இளவரசு சார் எனக்கு பிடிச்சது என்னென்னா, ஒரு சராசரியாக வீட்டில் இருக்கிறப்ப எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் எப்படி இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க. எப்போவுமே அந்த புருவத்தை தூக்கி யாரா நீ யார் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி அதை நேச்சுரலாகவே என்ன சொல்கிறான் எனக்கு தெரியும்டா அவன் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னா, அது ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதுதான் இளவரசு சார். ஸோ அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அந்த கேரக்டரை ரொம்ப பிரமாதமாக அழகாக பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த அழகாக பதிவு செய்த விதம் இந்த படத்தில் வாஸ் அல்டிமேட். ஸோ இந்த பொங்கலுக்கு பராசக்தி ரிலீஸ் ஆகிருக்கு, வாவாத்தியா ரிலீஸ் ஆகிருக்கு, டிடிடி ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா டிடிடி ஒரு தனி இடத்தையே கொடுக்கலாம். ஏன்னா டிடிடியோடைய ஸ்க்ரீன் பிளே தெளிவாக இருக்குது, ஜீவாவுடைய நடிப்பு மிக தெளிவாக இருக்குது, கதை திரைக்கதை அற்புதமாக இருக்குது, நடிகர்கள் எல்லா நடிகர்களும் இன்க்ளூடிங் நம்ம தம்பிராமையா சாரை, அவங்கள தனித்தனியாக இளவரசு சாரையும் தம்பிராமையா சாரும் பாராட்ட முடியாது. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் நடிப்புமே அற்புதமான நடிப்பாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிடிடி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப லைட் ஹார்ட்டட் செம்ம ஜாலி காமெடி, அது என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.